இதுவரையிலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ வந்து சேரும். என்னதான் நம்ம காய்கறிகளையும் பல வகைகளையும் நன்மைகளை பற்றியும் சொல்லி வந்தாலும் பெரும்பாலானவர்கள் உடனே தேடும் உணவு நொறுக்கு தீனி தான். அந்த நொறுக்கு தீனியால என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஜங்க் ஃபுட் எனப்படும் நொறுக்கு தீனி பிடிக்காதவர்களே இருக்க முடியாது. அதாவது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் உணவுகளில் ஒன்று இந்த நொறுக்கு தீனி. பெரும்பாலும் டிவி பார்க்கும் நேரங்களில் இந்த நொறுக்கு தீனியை விரும்பி சாப்பிடுகிறார்கள். அதனால் ஏற்படும் விளைவுகள் ஏராளம். இந்த நொறுக்கு தீனியில சத்துக்கள் இல்லாம வெறும் சர்க்கரையும் உப்பையும் வெற்று கலோரிகள் மட்டும்தான் நம்ம உடலுக்கு கொடுக்குது. நொறுக்கு தீனியில அதிக சர்க்கரை இருப்பதால அதை தொடர்ந்து உட்கொண்டுட்டு வரும்போது பெரும்பாலான குழந்தைகள் சோர்வாகவும் தெம்பில்லாமலும் காணப்படுவார்கள். மேலும் என்ன பண்ணுவாங்கன்னா படிப்புல சுத்தமா கவனம் இல்லாமலும் இருப்பாங்க. இந்த நொறுக்கு தீனியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குழந்தைகளுக்கு உடல் பருமனை அதிகரிக்கும். பெரும்பாலான குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே தேடும் உணவு நொறுக்கு தீனி தான். ஆனா அவங்களுடைய வயிறு காலியாக இருப்பதால் அவர்களுடைய குடல் பகுதியை உடனே பாதிக்கும். அதனால அவர்கள் விரும்பும்படி அவர்களை கவரும் வண்ணம் உணவுகளை சமைத்து கொடுக்கலாம். உதாரணமாக காய்கறிகளையும் பழங்களையும் கொண்டு அலங்காரம் செய்து சேலட்டுகளை செய்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு உணவில் உள்ள சத்துக்களையும் அதில் இருக்கும் கொழுப்பு, புரதம், கால்சியம், விட்டமின்களை பற்றியும் அவர்களுக்கு எடுத்து கூறலாம். அதன் மூலம் நொறுக்கு தீனியின் மீது இருக்கும் ஆர்வம் அவர்களுக்கு சற்று குறையவும் செய்யும். மேலும் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பாரம்பரிய உணவான கடலை மிட்டாய், கடலை உருண்டை, எள்ளுருண்டை, முறுக்கு, சீடை, அதிரசம் இந்த மாதிரி சத்தான உணவுகளை கொடுங்க. தினமும் பழக்கமாக்கி கொள்வதன் மூலம் தொடர்ச்சியான நொறுக்கு தீனி பழக்கம் நாளடைவில் ஆரோக்கியத்தை நொறுக்கிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நொறுக்கு தீனி சாப்பிடுவதால விளைவுகள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் அதை நிறுத்துவதற்கான முயற்சிகள் எதுவும் இதுவரையிலும் எடுத்திருக்க மாட்டேங்க. ஆனா இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில துளிகளாவது அதற்குரிய முயற்சிகளை எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு உண்டுதலோட தான் இந்த மாதிரி வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க.